மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மக்கள் ஆணைய முதலின் ஆசிரியர் திரு முத்தையா இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், இப்போ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் சார் இன்னும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் போக்குவரத்து கழகத்தை ஒரு லாபத்தை கூட எடுத்துகிட்டு வர வேணாம், ஈக்குவலாக எடுத்துகிட்டு வர முடியல, நஷ்டத்துலேருந்து மீட்க முடியல. அதே மாதிரி அங்கே இருக்கிற டிரைவர்ஸு கண்டக்டர்ஸ்க்கெலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பஸ்ஸெல்லாம் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, பிரேக் பிடிக்கல. சென்னையில் இருக்க சிட்டி பஸ்ஸு நிறைய பஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மழை பெஞ்சா மேலேருந்து ஊற்றுது எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சார், அதை பற்றி முழு விவரம் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். போக்குவரத்து துறையில் ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக தொழிலாளர்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குது. என்னதான் அப்படி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து துறையில் அதிகாரிகளை விட தொழிலாளர்கள் பிரச்சனை அதிகம். ஆனால் தொழிலாளர்களை விட அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏன் போக்குவரத்து துறை நஷ்டத்துக்கு வருது, அந்த நஷ்டத்தை ஏன் சரி செய்ய முடியல, லாபம்னாலும் பரவாயில்ல இதை நஷ்டத்திலிருந்து மீட்க முடியுமா? அரசு போக்குவரத்து துறை ஒரு சேவைக்காக துவங்குவது தான், அது அரசு கொள்கை முடிவு. அந்த அரசு கொள்கை முடிவுலையும் ஒரு துறையை தொடர்ந்து ஒரு நஷ்டத்துக்கு வந்துட்டா அது எதிர்காலத்தில் இழுத்து மூடுற மாதிரி ஆயிரும், அல்லது தனியார் மயமாக்கப்படும். அதான் இங்கே சொல்ல வராங்க. சரி, ரைட்டு. ஏன் இங்கே என்ன தான் பிரச்சனை? ஃபஸ்ட்டு நிர்வாகத்தை பார்ப்போம். ஏற்கனவே ஒரு டெப்போவுக்கு ஒரு டெப்போ மேனேஜர் இருப்பாங்க. டெப்போ மேனேஜர் தான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அந்த டெப்போவுக்கு உட்பட்ட விஷயம் அனைத்தும் உள்ளடக்கி வழிநடத்துவார். அதுக்கடுத்து ரீஜனல் மேனேஜர் இருப்பாங்க. அடுத்து பொது மேலாளர் இருப்பாங்க. பொது மேலாளர் அடுத்து இயக்குனர் எம்டி தான். இப்படி தான் இவ்வளோ காலமாக இருந்துச்சு. இப்போ நாளடைவில் அந்த அதிகாரிகள் அதிகரிச்சுக்கிட்டு வராங்க. அது எப்படின்னா, மேலாளர் அடுத்து டெப்போ மேனேஜர் அடுத்து கீழே ரீஜனல் மேனேஜரு, ரீஜனல் மேனேஜர் அடுத்து டிவிஷன் மேனேஜரு டிஎம்எம்ங்க. அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா துணை மேலாளர், துணை மேலாளர் அடுத்து பார்த்தீங்கன்னா துணை மேலாளர்லேயே பணி அமைப்பு தனியாக, விபத்து பாதுகாப்புக்கு தனியாக, இதுமாரி பொது மேலாளர், இதுமாரி 2-3 பேர் இருக்கிறாங்க. பொது மேலாளர் கீழே இயக்குனர் எம்டி வராரு. இது மாதிரி ஒவ்வொரு கிரேடிலையும் ஒவ்வொரு அதிகாரிக்கும் அவங்களுக்கு கீழே உதவியாளர், எழுத்தாளர், ஓஏ, சீனியர் கிளர்க்கு, இதுமாரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இதுமாரி ஒவ்வொருத்தர் கீழேயும் பல அதிகாரி இருக்கிறாங்க. அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறது தான் இது ஒரு நஷ்டத்துக்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, முதுநிலை துணை மேலாளர், அப்புறம் மேலாண்மை என இயக்குனர், அப்புறம் தான் எம்டி, அது தலைவர் அண்ட் இயக்குனர், அதாவது எம்டி. இது மாதிரி நிர்வாகத்தில் அதிகமாக அதிகாரிகள் ஒர்க்கு இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் ஒர்க்கும் கம்மி. அடுத்து நஷ்டத்துக்கு மெயினாக ஏற்படுற காரணம் என்னன்னா, அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிலையோ அல்லது ஏதாவது நலத்திட்டங்கிற பேர்லையோ இலவசத்தை கொடுக்குறாங்க. பொருட்கள் கொடுக்கலாம், ஓகே, அதை அந்த பட்ஜெட்டை அன்றைக்கி ஒரு நாள் பொருள் கொடுத்தா முடிஞ்சுது. இப்போ பஸ்ஸில் இலவச பயணம்னு சொன்னதுனால தொடர்ந்து காலம் மட்டும் கொடுக்கணும். அப்போ போக்குவரத்து துறை லாஸ் ஆகுது. இதில் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு, இவருக்கெல்லாம் கொடுக்குறது ஓகே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்கிறதுனால அதில் தான் சிக்கல் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேருந்துலேயும் ஆயிரக்கணக்கான பேர் ஏறி இறங்குறாங்க. சென்னையில் மட்டுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேருந்துன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 500 பேருந்து மகளிர் பயணம் செய்கிற பேருந்தாக வச்சுக்க. அப்போ 500 பேருந்துலேயும் ஒவ்வொரு பேருந்துலேயும் 1000-1200 பேர் ஏறி இறங்குறாங்க. அப்போ டிக்கெட்டு கவர்மெண்ட்டினுடைய விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டு 16 ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. மகளிர் பேருந்து, மகளிர் சீட்டு எவ்வளோ சீட்டு இவங்க கொடுத்துருவாங்களோ அந்த சீட்டு கணக்கு பண்ணி அதை அரசு போக்குவரத்து துறைக்கு கொடுக்கணும். அதனால் ஒவ்வொரு பேருந்துக்கும் 1200லேருந்து 1400, கொஞ்சம் விழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1800-2000 பேர் கூட ஒரு பேருந்தில் ஏறி இறங்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பேருந்துக்கும் குறைஞ்சது 15,000லேருந்து 20,000க்குள்ளே வசூல் ஆகிறது, கட்டாகும் போது லாஸ் ஆகுது. சரி, இது ஒரு புறம் நஷ்டம். இன்னொரு வகையிலே நஷ்டம் ஆகுது. என்ன நஷ்டம்னா, அது நஷ்டங்கிறத விட பிரச்சனை சொல்லலாம். பிரச்சனை என்னன்னா, நல்ல கம்பெனி டயரை வாங்குறதில்ல. ஒரு டயரை 2 வருஷம் ஓடுதுன்னா அடுத்து வேற ஒரு டயரை மாற்றணும். அது நல்ல கம்பெனி வாங்குறதில்ல. அதனால் அந்த டயரை வெடிப்பு ஏற்படுது, எடுத்துக்குது, இல்லைன்னா பட்டுன்னு வெடிக்குது. இதுமாரி சம்பவங்கள் நடக்குது. அப்புறம் கண்ணாடி, தரமான கண்ணாடி வாங்காததுனால கண்ணாடி கிராக் ஆகுது, அல்லது அதுவும் வெயில் தாங்க முடியாது வெடிக்குது. அப்படி கிராக் ஆனாலோ அல்லது வெடித்தாலோ ஏதோ டேமேஜ் ஆனாலோ கண்டக்டர் டிரைவர் தான் பொறுப்பு. இது ஒரு பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட பெரும்பாலான வண்டி
10 வருஷம் 15 வருஷம் ஓடிட்டு இருக்கு. அது எப்சிக்கு போகுது, அரசாங்க வண்டிங்கிறதுனால ஆர்டிஓவும் எப்சி சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்றாரு. இது ரோட்டில் போகும்போது தான் தெரியுது, படி அந்துக்கிட்டு விழுவுது, மேல் கூரை காற்றுல அப்படியே எடுத்துக்குது. தொழிலாளி அந்த கண்டக்டர் டிரைவர் தான் இதெல்லாம் பொறுப்பு. அவங்களுக்கு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் மெம்மோ கொடுத்துட்றாங்க. ஒரு டிக்கெட்டு கொடுக்கலனாலும் மெம்மோ, டிக்கெட்டை கொடுத்துட்டு காசு வாங்கலனாலும் மெம்மோ, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு மெம்மோ கொடுத்துட்றாங்க. அது ஒரு பிரச்சனை ஒன்றும் தொழிலாளிகிட்ட ஓடிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. போக்குவரத்து துறையில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுது. அது சரி செய்கிறதுக்கு அரசோ அல்லது அமைச்சரோ நடவடிக்கை எடுக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரில. இப்போ தொழிலாளியை 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடக்கும். அது 4 வருஷத்துக்கு ஒரு முறையாக மாற்றிட்டாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றியும் இப்போ 5ஆவது வருஷம் நடக்குது, இன்னும் பேச்சுவார்த்தையை நடத்தலை. பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட அவங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, கோரிக்கை மனுவை கொடுக்குறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், மேல் மட்டத்தில் சொல்கிறேன், அவங்க கோரிக்கையை மேல் மட்டத்தில் சொல்லி பரிசீலிக்கப்படணும், இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேல் மட்டங்கிறது யார்? கடைசியாக முதலமைச்சர் தான். முதலமைச்சர் பாதி கொண்டு போகிறதே இல்லையே. ஆனால் வெளியில் மட்டும் அமைச்சர் சங்கங்களை பார்த்து சங்கங்களை பிரதிநிதிக்கிட்ட உங்களோட கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பரிசீலிப்பாங்கன்னே இவங்களும் 3 ஆண்டு காலம் கடந்து போயிடுச்சு. முத்தரவு பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்களை கூட கூப்பிட்டா தானே அவங்க கோரிக்கை என்ன கஷ்டங்கள் இருக்குது, தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ அது என்ன மாதிரி பண்ணால் சரியாகும், லாபத்தை ஓட்டுனாலும் நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல. டயரு வாங்குறதுல ஏதோ பர்சன்டேஜ் பேசி வாங்கிக்கிறாங்க. உதிரி பாகங்கள் வாங்குறதுலேயும் ஊழல். தரமான உதிரி பாகங்கள் எல்லாத்தினால தான் தொடர்ந்து ஒரு சின்ன நட்டு போல்ட்டு போட்டால் கூட 2 நாளில் தரதரன்னு ஆடி விழுந்துருது. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை அந்த கண்டக்டர் டிரைவர் தான் பொறுப்புங்கிறாங்க. உதிரி பாகங்களை வாங்குறதுக்கு நிதியை ஒதுக்கலை. எந்த டெப்போவோ அந்த டெப்போ மேனேஜரு அந்த உதிரி பாகங்களை வாங்குறதுக்கு அவரே சொந்த காசில் செலவு பண்ணுறாரா இல்லை எப்படி செலவு பண்ணுறாரு தெரில. இது போன்று மேலிடத்தில் உதிரி பாகங்களுக்கு அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத இவரே தனக்குத்தானே மேலாளரே காசு போட்டு அது சரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருது தராங்க. சரியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அரசு விருது தருது. அப்போ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு மேலிடத்துக்கு சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கு விருது. அதே போல தான் ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஓட்டுநர் எடுத்தாங்க. 540 பேர் ஓட்டுநர் எடுத்து அதை ஒர்க் ஷாப் வேலைக்குன்ட்டாங்க. பல்வேறு போராட்டம் நடத்தினாங்க தொழிற்சங்கத்தை சார்பாக. இல்லை ஒர்க் ஷாப்புக்கு மட்டும்தான். அது எப்படின்னா நேரடியாக எடுக்கலை, ஒரு தினக்கூலி கூட எடுத்துருக்கலாம், நேரடியாக ஒரு கன்சல்ட் பேர் எடுத்துருக்கலாம், இல்லை பரம்டா கூட எடுக்கலாம். ஒரு கம்பெனிக்கிட்ட போக்குவரத்து துறையும் ஒரு கம்பெனி ஒப்பந்தம் போட்டு அந்த கம்பெனி ஆள் எடுத்து கொடுக்குது. ஒரு ஆளுக்கு 22,000 சம்பளம். அவருக்கு 22,000 போகுதா இல்லை அந்த எந்த கம்பெனி மேலே போகிறாங்க அந்த கம்பெனிக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 1,000-2,000 எடுத்துகிட்டு மீதி அங்கே போகுதா அது தெரில. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு கை கால் அடிப்பட்டாலோ உயிர் சேதம் ஏற்பட்டாலோ முழுக்க போக்குவரத்து துறை பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் இப்படி தான் இப்போ ஒரு 540 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ போன கடந்த வாரத்தில் என்ன நடக்குதுன்னா, போக்குவரத்து துறையில் வண்டியே தனியார் வண்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். எப்போனாலும் சொல்ல முடியாது, எந்த நேரத்துலையும் அதை அமல்படுத்துவாங்க. ஒரு 500 வண்டி முதல் கட்டமாக விடலாம். அந்த 500 வண்டி அப்படியே தனியார்கிட்ட இருந்து அப்படியே தனியார் ஓட்டுநர் மற்றும் பராமரிப்பு இதெல்லாம் தனியார். கண்டக்டர் மட்டும் போக்குவரத்து துறையில் இருக்கிற கண்டக்டரை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இறுதியாக முடிஞ்ச உடனே எப்படியும் அடுத்த மாதத்துக்குள்ளே ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்து சென்னைக்குள்ளே விட்டு ஓட்டுற மாதிரி நிலவரம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் அதை அமல்படுத்தலாம். கிட்டத்தட்ட அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் பேசி முடிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, தனியார் பேருந்துனா ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோ அமைச்சர்களோ அவங்களுடைய பினாமி கம்பெனியோ அவங்க பஸ்ஸு தான் கொண்டாந்து விட போகிறாங்க. ஏன்னா நிறைய அமைச்சர்கள்லாம் ட்ராவல்ஸ் இருக்குது. அதுமாரி அந்த ட்ராவல்ஸ் கொண்டாந்து இவங்களே ஒப்பந்தம் போட்டு இவங்களே ஆளை வச்சு மைன் பண்ணுற மாரி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% தனியார் மயம் ஆயிடுச்சு போக்குவரத்து துறை. மீதி 50% படிப்படியாக தனியார் மயம் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆக்கப்படலாம். இதை முதலமைச்சர் பாரி கொண்டு போனால் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா போக்குவரத்து துறை அரசு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறை போக்குவரத்து துறை. இந்த சேவை செய்கிற துறையும் நீங்கள் தனியார் மயம் ஆகிட்டிங்கன்னா அது எப்படின்னு தெரியல. இதை முதல்வர் பார்வைக்கு கொண்டு போகணும். இது தொழிற்சங்கங்கள் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள்லாம் ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் தொமுசவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் அனுசரித்து போயிடுறாங்க. இல்லை உள்ளுக்குள்ளேயே வெளியில் சொல்ல முடியாத உள்ளுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீறி வெளியில் ஒரு கடிதம் மூலிமா கொடுத்தா
தனிப்பட்ட முறையில் அமைச்சரை கூப்பிட்டு அந்த தொழிற்சங்கத்தை நிர்வாகிட்டு பேசிடுறாரு. இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா தொழிற்சங்கமும் ஒன்று சேர முடியல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த முடியல, பெரிய லெவலில் பண்ண முடியல. அதேமாதிரி இப்போ இருக்கிற தொழிலாளி என்ன பிரச்சனைனா, தொழிலாளி அந்த லைனில் போகும்போது அது ஒன்று வெயில் காலத்துலேயோ இல்லை பஸ்ஸு குலுங்குறதுனாலையோ அந்த கிளாஸுக்கு கண்ணாடி கிராக் ஆகும். அந்த கிராக் ஆனால் இவங்க தான் பொறுப்பு. அதே போல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபோல்டர் நட்டு போனால் கூட இவங்க தான் பொறுப்பு. பொறுப்பு மட்டும் இல்லை, ஒரு மெமோ ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த மெமோ 5 மாதம் ஆகுதா 6 மாதம் ஆகுதா கேன்சல் பண்ண தெரியாது. அதுக்கு ஒரு அரசியல் ரெக்கமெண்டு, அதுக்கு கவுன்சிலர் பிடிக்கணும், எம்எல்ஏ பிடிக்கணும், இது மாதிரி தொழிலாளி பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது டூட்டி போடுறதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த தொழிலாளி டூட்டிக்குன்னு இந்த பர்மனெண்ட்டாக ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ரூட்டில் 10 வண்டி ஓடுதுன்னா அதில் எது நல்ல வண்டி, அந்த நல்ல வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லை லீவு ஒரு ஃபோன் மூலிமா தகவல் கொடுக்குறாங்க அல்லது லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அந்த லெட்டரை ஏற்றுக்கிறதில்ல, அந்த ஃபோன் தகவல் எடுத்துக்கிறதில்ல. அவன் தொடர்ந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு மீண்டும் வந்தானா அதுக்கு ஒரு 500 ரூபா வாங்கிட்டு தான் அவங்க லீவுன்னு போடுறாங்க. இதுமாரி பிரச்சனைகள்லாம் தொழிலாளி ரொம்ப சந்திக்கிறாங்க. ஒரு சென்னை தெரியும் டிராஃபிக் பிரச்சனை. இந்த டிராஃபிக் பிரச்சனை ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டாலோ அவங்களுக்கு வண்டி தரதில்லை, வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறது. அல்லது ஒரு தொழிலாளி யாராவது எதிர்த்து பேசிட்டா அந்த தொழிலாளி கண்டக்டரோ அல்லது டிரைவரோ, கண்டக்டர்னா டிரைவர் உங்களுக்கு வராங்கன்னு சொல்லி காத்திருந்து அனுப்பிச்சி விட்றது டூட்டி தராத. அல்லது டிரைவராக இருந்தால் கண்டக்டர் உனக்கு இல்லைப்பா, கண்டக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிறேன்ப்பா, வராங்க பண்ண சொல்லி அந்த டைம் ஆன பிறகு இவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றது. இது மாதிரி நடக்குது. ஒரு வேலைக்கு வர்றவங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறது போக்குவரத்து துறையாக மட்டும்தான் இருக்கும். பல்வேறு துறை இருக்குது, அந்த துறையில் வேலை இல்லை அப்படின்னு திரும்பி போகிறது போக்குவரத்து துறையாக தான் இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதேமாரி தொழிலாளிக்கு வருஷம் யூனிஃபார்ம் ஜனவரி மாதம் கொடுப்பாங்க. 2023 ஜனவரி மாதம் தர வேண்டியது இப்போ 2024 ஜனவரி தான் தராங்க. இப்போ 2024 ஜனவரி தர்றது அப்போ அடுத்த வருஷம் ஜனவரி தருவோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் செருப்பு தருவாங்க, செருப்பு இப்போ தர்றதே இல்லை. டயரு ரொம்ப மோசமாக இருக்குது, தரமில்லாதது இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் காலையில் வண்டி எடுத்து சாயந்தரம் கொண்டாந்து விட்றாங்க. டூட்டியில் எந்த பிரச்சனையும் நடக்கூடாதுன்னா டெய்லியும் கடவுளை வேண்டிக்கிட்டு வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. வண்டியை விட்டு அன்னைக்கு இறங்கினா போவேண்டாப்பா, அப்போ தான் அவங்களுக்கு உயிரே வருது. அப்படி ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில், பல்வேறு பிரச்சனைக்கு மத்தியில் நல்லபடியாக வண்டியில் ஏறி இறங்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. டிரைவரு, கண்டக்டரு, மற்ற துப்புரவு பணியாளர்லாம் மெமோ கொடுக்கறது, ட்ரான்ஸ்ஃபர் போடுறது, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறது, இதுமாரி வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எவ்வளோ ரூபா வாங்கிக்கிட்டு இவங்க மீண்டும் பணி அமர்த்துறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் மேலும் சில அதிர்ச்சியூட்டும் தகவல் அனைத்தும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.